அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து முனசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகளுக்கு நோஸ் கிளிப் மாற்றம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டைமில் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு நோஸ் கிளிப் மாட்டணும், அந்த நோஸ் கிளிப் என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகளுக்கு நோஸ் கிளிப் மாட்டினா தீன் எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்குது. அதையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு வீடியோவில் தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நோஸ் கிளிப் பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ், 2 பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ், 3 பார்த்தீங்கன்னா பிக் சைஸு. இது ஸ்மால் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் கோழி குஞ்சுகளுக்கு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 40 நாள்லேருந்து நம்ம 120 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிக் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 நாள்லேருந்து நம்ம கோழி சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா, நம்ம 40 நாள் குஞ்சு. ஏன்னா போன டைமே பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 40 நாள்ல தான் நம்மளுக்கு இந்த வால் கொத்துற பிரச்சனை நெறையா வந்துச்சு. அந்த பிரச்சனை மறுபடியும் தொடரக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாரி பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்ல. ஆனா இந்த டைம் நான் யூஸ் பண்றேன். எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டைட்டா இருக்கு. அதுக்கு ஒரு கட்டர் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த கட்டரும் நம்ம அவங்ககிட்டயே சொன்னோம்னா குடுத்துருவாங்க. 2 பக்கம் கூமாச்சியா இருக்கு. அதை இந்த கிளிப்புக்குள்ள விட்டு, நம்ம அதுக்கு அடுத்து தான் நம்ம கோழி குஞ்சுக்கு நம்ம மாட்டப் போறோம். இப்ப நம்ம எப்படி அந்த கோழி குஞ்சுக்கு கிளிப்பு மாட்டுறதுன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கோழி குஞ்ச புடிச்சு, அந்த மூக்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த மூக்குல இந்த சைடும், அந்த சைடும் ஹோல்ஸ் இருக்கு. அதில தான் நம்ம அந்த கிளிப்ப மாட்டப் போறோம். இந்த கிளிப்புல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 நேபாட் இருக்கு. அந்த மேல் சைடு பார்த்தீங்கன்னா, 2 சின்ன சின்ன இதாட்ட நீட்டி இருக்கு. அதில தான் நம்ம மூக்குல மாட்டப் போறோம். அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, அந்த கிளிப்புக்கு சென்டர்ல வாய் வர மார அப்பதான் நம்மளுக்கு கோழி குஞ்சு தீனி எடுக்கு. அதனால சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே ஒரு சைடு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னொரு சைடு நம்மளுக்கு அந்த நாபு கரெக்ட்டா பூந்துரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாட்டிட்டு கரெக்ட்டா 2 சைடுமே கரெக்ட்டா ஃபிட் ஆயிக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஆ செக் பண்ணியே நீங்க கோழி குஞ்ச மாட்டிட்டு விட்டுக்குங்க. இது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, மூக்குல கரெக்ட்டா மேல மாட்டிக்கி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, வாயில மாட்டிருச்சு அப்படின்னா, அந்த தாடை பிஞ்சு போறதுக்கும் கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஒரு 10 கோழி குஞ்சு மாட்டுற வரைக்கும் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. அது கொஞ்சம் பொறுமையாவே அந்த கட்டர வெளிய எடுக்கும்போது பொறுமையாவே எடுத்துக்குங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, டக்குனு நீங்க அந்த கட்டர எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த கட்டர நீங்க வெளிய எடுக்கும்போது கரெக்ட்டா அந்த அமுத்தி எடுக்கோணும். சப்போஸ் விரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த கட்டர என்ன பண்ணும்னா, அந்த மூக்கு மேல பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே காயத்த ஏற்படுத்திரும். அதனால சொல்றேன். எனக்கு 2, 3 குஞ்சுக்கு அந்த மாரி ஆயிருச்சு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா மாட்டிக்கங்க. ஒரு சின்ன சின்ன குஞ்சு இருக்கிறங்காட்டி அந்த மூக்கெல்லாம் சின்னதா இருக்கிறதுக்கு நீங்க மாட்ட வேண்டாம். அதை விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு அது கோழி குஞ்சு பெருசானதுக்கப்புறம் மாட்டிக்கங்க. இந்த குஞ்சுக்கு மாட்டும்போது பார்த்தீங்கன்னாவே தெரியும். டக்குனு அந்த வாயில மாட்டிருச்சு. இந்த வாயில மாட்டி நம்ம செக் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, அது தீனி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே சிரமம் ஆயிப்போகும். அதனால நான் கொஞ்சம் கரெக்ட்டா நீங்க மாட்டுறபோது கரெக்ட்டா மாட்டிக்கங்க. ஏன்னா இது எனக்கு முன் அனுபவங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அதனால நான் சொல்றேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகளுக்கு நம்ம மாட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி கோழி குஞ்சுகள் மாட்டிட்டோம். மீதி கோழி குஞ்சுகள் மாட்டுறதுக்குள்ள நாங்க பட்ட சிரமம் ரொம்பவுமே சிரமமாயி போச்சு. ஏன்னா, ஒவ்வொரு கோழி குஞ்சும் பார்த்தீங்கன்னா, சிக்க மாட்டேங்குது. அதுகளுக்கு முன்கூட்டியே சூதானமா ஆயிருச்சுங்க. நம்மளுக்கே கிளிப்பு மாட்டி விட்டுருவாங்கன்ட்டு. அப்புறம் அதெல்லாம் பார்த்தா ஒண்ணும் ஆகாது. எல்லாத்தையும் புடிச்சு நாங்க ஒரு 2 மணி நேரத்தில மாட்டி விட்டுட்டோம். என்ன ஒரு 10, 20 கோழி குஞ்சுக்கு மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு நாங்க மாட்டி விட்டுட்டோம். அது என்னன்னா மாட்டுறபோது என்ன ஒரு கஷ்டம்ன்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்பவுமே கஷ்டப்பட்டுச்சுங்க. அந்த துள்றதும் சரி, இந்த கோழி குஞ்சாவது நல்லாருக்கு. மீதி கோழி குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அது கீழ தலை சுத்துறதுமே, அதை கிளிப்ப கழட்டி விடுறதுமே இருந்துச்சு. இப்ப நம்ம எல்லா கோழி குஞ்சுக்குமே மாட்டி விட்டுட்டோம். எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோஸ் கிளிப் மாட்டுனதுக்கப்புறம் கோழி குஞ்சு தீனி எடுக்குமா? எடுக்காதா? சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு ஆரம்பத்தில. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு தீனி எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1, 2 எடுக்க ஆரம்பிச்சுச்சுங்க. சரி நம்ம காலையில வந்து பார்க்கலாம், எந்த அளவுக்கு தீனி எடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தேன். அப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா கோழி குஞ்சுமே நல்லாவே தீனி எடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்களே நோஸ் கிளிப் மாட்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 50 நாள் ஆனதுக்கப்புறம் நோஸ் கிளிப் போட்டுக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, அது மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இள மூக்கா இருக்கு. அதனால பிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு கிளிப்பு மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு 1 வாரத்துக்காவது நீங்க பண்ணைக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 டைமாவது நீங்க போயிட்டு வந்துருங்க. அ ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த கிளிப்பு கழண்டு விழுந்தாலும், அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, கிளிப் ஏதாவது ஒண்ணு போய் மாட்டிருச்சுன்னா, வாயோட பிஞ்சு வந்துரும். அதனால நான் சொல்றேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் டைம் யூசேஜ் எல்லாம் கிடையாது. இது மறுபடியும் நம்ம 2, 3 பேட்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே நம்பர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணுங்கள், வாங்கிக்குவீங்களாமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தீவன டப்பாவில் இருக்கிற அந்த ரிங்கு மார்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரு, இந்த கிளிப்பு மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கிளிப்பு மாட்டினதுக்கப்புறம் கோழி குஞ்சு தீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கில் பட்டுருச்சு அப்படின்னா உணர்ந்து வாய் பிஞ்சிட்டு போயிரு. அதனால் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். சப்போஸ் கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு கிளிப்பு மாட்டினதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுதுங்க, ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோஸாக போட முடியலனாலுமே ஷார்ட்ஸாக நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு நோஸ் கிளிப் மாட்டுறதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதே சமயத்தில் தீன் எடுக்குமா எடுக்காதங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.